ஹாய் வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லைட் ஷாப் கே ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். எபிசோட் 1ஓட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரைட்டரை காட்டுறாங்க. அந்த ரைட்டர் அவங்க தங்குறதுக்கு வீடு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஹவுஸ் புரோக்கர் அவங்களுக்கு அந்த டாக் சந்துக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டை காட்டுறாரு. அந்த வீட்டில் ஒரு ரூமோட டோர் மட்டும் லாக் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரூம் இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிக்காததுனால அந்த ரூம் லாக்ல தான் இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த ஹவுஸ் புரோக்கர் சொல்கிறாரு. ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் அந்த ரைட்டரோட பட்ஜெட்டுக்கு அந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதுனால அவங்க அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்க ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த வீட்டை க்ளீன் பண்ணிட்டு அந்த ரைட்டர் அந்த வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. டெய்லியும் நைட்டு ஒரு ஸ்கூல் பையன் அந்த இருட்டான சந்தை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் பயத்தினால பாடிக்கிட்டே போகிறான், அவன் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு. அது டெய்லியும் நைட்டு அந்த ரைட்டருக்கும் கேட்குது, ஏன்னா அவன் அவங்க வீட்டையும் தான் கிராஸ் பண்ணி போகிறான். அப்புறம் டெய்லியும் நைட்டு அந்த ரைட்டரோட ரூமில் ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகுது. அந்த லைட் ஆஃப் பண்ணுறது ஏதோ ஒரு வியர்டான உருவம் ஆஃப் பண்ணிட்டு போகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ கட் பண்ண ஐசியூ ஹாஸ்பிட்டலை காட்டுறாங்க. அதாவது நம்ம மெயின் நர்ஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட அந்த டாக்டர்ஸ் அண்ட் அந்த மெயின் ஐசியூ நர்ஸ் எல்லாரும் பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டோம், இனிமேல் பேஷண்ட்டோட அதாவது பேஷண்ட்டோட விருப்பம் இருந்தால் தான் முடியும், இனிமேல் நம்ம பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அப்செட் ஆகிடுறாங்க. இப்போ அந்த எபிசோட் 1ல் காட்டின மெயின் நர்ஸை காட்டுறாங்க. அவங்களும் இதெல்லாம் கேட்டு அப்செட் ஆன மாதிரி இருக்குது. ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது ஒரு லேடி குரல் கேட்குது. அந்த லேடி அந்த மெயின் நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, பேஷண்ட்டோட வில்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு அந்த லேடி அந்த மெயின் நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த மெயின் நர்ஸ் சொல்கிறாங்க, அது எனக்குமே தெரியல, பட் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கும் முன்னாடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்து நானும் கோமால இருந்தேன். அப்போது இப்போ இங்கே சொன்ன மாதிரி தான் என் அம்மாக்கிட்டேயும் என்னை பார்த்துக்கிட்ட டாக்டர் சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் எழுந்திரிச்சிட்டேன், அதாவது கோமாலேருந்து ரெக்கவர் ஆகிட்டேன். அப்போ எங்கள் அம்மா ஃபுல்லாக ப்ரே பண்ணதான் சொன்னாங்க என்கிட்ட. நான் நர்ஸ் தான், பட் எனக்கு அது என்னன்னு தெரியல, அது எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியல, எப்படி அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு வில் எப்படி கிடைக்குன்றது எனக்கும் தெரியல. இப்போ நம்மளால் பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிக்கிட்டு பொறுமையோட வெயிட் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த மெயின் நர்ஸ். உடனே அந்த லேடி வியர்டாக டோரை தட்டிக்கிட்டே, அப்போ உங்களால் எதுவும் பண்ண முடியாதா ஒழுங்காக அவங்கள காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த பாத்ரூமில் உள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் லேடி பாத்ரூம் கதவு மேலே எட்டி பார்த்து கத்துற மாதிரி காட்டுறாங்க. இதை பார்த்ததும் மெயின் நர்ஸ் பயந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் லைட் எல்லாம் நார்மல் ஆகி நர்ஸ் வெளியே பார்த்தா இவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தா அந்த லேடியை காணும். இதை வச்சு பார்க்கும்போது மேலே எட்டி பார்த்த லேடி ஒரு கோஸ்ட்னு தெரியுது. அண்ட் அவங்க பார்க்குறதுக்கு எபிசோட் 1ல் லைட் ஷாப்புக்கு வந்துட்டு போனால் அந்த ரெட் ஹில்ஸ் போட்ட லேடி மாதிரி இருக்குது. இப்போ அந்த ரைட்டரை காட்டுறாங்க. எப்பயும் மாதிரி அவங்க வீட்டில் உள்ள லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. பட் ஸ்ட்ரேஞ்சாக அந்த எப்பயும் லாக்ல இருக்கிற ரூம் மட்டும், அதாவது எப்பயும் பூட்டு போட்டுட்டு இருக்கிற ரூமில் மட்டும் லைட் எரியுது. இவங்க பயந்துக்கிட்டே அந்த ரூம் ஓப்பன் பண்ணி போய் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. அப்போ எப்பயும் மாதிரி இன்னைக்கும் அந்த ஸ்கூல் பையன் பயத்தில் பாடிக்கிட்டே அந்த வீட்டை கிராஸ் பண்ணுறான். அப்போது அந்த ரைட்டர் அவனை கூப்பிட்டு, அமைதியாக போடா, டெய்லியும் நீ தான் இப்படி பாட்டு பாடிட்டு போறியான்னு கேட்க, அந்த ரைட்டர் பின்னாடி ஒரு பெருசாக கருப்பாக ஒரு உருவம் தெரிகிறத பார்த்து அந்த ஸ்டூடெண்ட் பயந்து ஓடிடுறான். ஆக்சுவலாக இந்த ட்ராமாவை பார்க்குறதுக்கு என்ன தூண்டின சீன் இப்போ நான் சொல்ல போகிற சீன் தான். இந்த சீனை நான் இன்ஸ்டாவில் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ட்ராமாவே பார்க்க வந்தேன். இப்போ வாங்க அது என்ன சீனுன்றதை பார்க்கலாம். அந்த ஸ்கூல் பொண்ணு, அதாவது எபிசோட் 1ல் காட்டினாங்களா, அந்த பொண்ணு இன்றைக்கும் அந்த வழியாக தான் வீட்டுக்கு போகணும். அப்படி போகும்போது இருட்டாக இருக்குதுன்னு அந்த லைட் ஷாப் ஓனர் கொடுத்த டார்ச்சை அடிச்சுக்கிட்டே போகிறா. அப்போ வழியில் அந்த ரெட் ஹில்ஸ் போட்ட லேடியை பார்க்குறா. அவங்களும் இவளை பார்த்துடுறாங்க. மழை பெய்யறதுனால கொடையை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறா. கொஞ்சம் தூரம் போக போக வியர்டாக அந்த ரெட் ஹில்ஸ் போட்ட லேடியோட முடி வளர்ந்துக்கிட்டே வருது. இதை அந்த ஸ்கூல் பொண்ணு பார்த்து பயந்துடுறா. நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த கொஞ்சம் தூரம் போக போக அந்த லேடியோட ஹைட் ஏறிக்கிட்டே போகுது. அதையும் இந்த பொண்ணு நோட் பண்ணி அந்த லேடியை நிமிர்ந்து பார்க்குறா. அப்போ அந்த லைட் ஷாப் ஓனர் சொன்னது அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. அதாவது இந்த மாதிரி ஏதாவது வியர்டான விஷயத்த பார்த்தா பார்க்காத மாதிரி கண்டுக்காமல் போயிடு அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்கிறது இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த லேடி கிட்ட, எங்கள் அம்மா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக நகுந்து போகிறா. பின்னாடியே அந்த லேடி வியர்டாக ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இதை பார்த்து பயந்து அந்த ஸ்டூடெண்ட் கத்திக்கிட்டே லைட் ஷாப் கிட்ட வர, இதை கேட்ட லைட் ஷாப் ஓனர் உடனே வெளியே இதை பார்த்ததும், நீ உங்கள் அம்மா கிட்ட போன்னு அவளை அனுப்பி விடுறாரு. அவள் போனதும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ரெட் ஹில்ஸ் போட்ட லேடியை கண்ணாடியை கழட்டிட்டு பார்க்குறாரு. இவர் அப்படி கண்ணாடி கழட்டி பார்த்த உடனே அந்த லேடி நார்மல் ஆகி வந்த வழியாவே திரும்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த சீனை சொல்கிறத விட இதை விஷுவலாக பார்க்கும்போது
கொஞ்சம் வியர்டாக ஒரு மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ முடிஞ்ச வரையும் இந்த சீனை வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அவர் லைட் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் கண்ணாடி போட்டிருக்கதா சொல்கிறாரு. பட் அதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு இப்போ இந்த சீன் மூலயமா நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ மறுபடியும் அந்த ஸ்கூல் பையனை காட்டுறாங்க. அவன் போயிட்டு இருக்கும்போது அந்த டாக் சந்தில் நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடில் காட்டினாங்கல்ல ஒயிட் ட்ரெஸ் சூட்கேஸ் லேடி, அவனை பார்க்குறான். இவனுக்கு பயமாக இருக்கிறதுனால அவளையும் இவன் கூட கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போது அந்த ரைட்டர் வீட்டுக்கு முன்னாடி போனதும் அந்த ஸ்கூல் பையன் அங்கே பார்த்து அந்த ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த சொல்கிறான். அது கேட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் லேடி, அப்படியா அப்போ அந்த 2 பேரும் சேர்ந்துருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவன் போகாதுன்னு தடுக்கும்போது அந்த லேடியோட கையை பார்த்துடுறான். அதாவது அந்த லேடியோட கையில் வந்து நகை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும்ல வியடா, அதை பார்த்துடுறான். பார்த்து இவன் பயந்து கீழே விழுந்துடுறான். உடனே அந்த லேடி, நீயும் நானும் ஒரே மாதிரி தான் சொல்லிட்டு அவன் காலை காட்டுறாங்க. அவனும் அவன் காலை பார்க்குறான். பார்த்தா அவன் காலு ஒரு மாதிரி சைடாக திரும்பி இருக்குது. இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்துடுறான். நீ எப்படி இந்த இடத்த விட்டு போறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் ட்ரெஸ் லேடி கிளம்பிடுறா. அவன் ஓடுறான். பட் லூப் மாதிரி சுற்றி சுற்றி அந்த ரைட்டர் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறான். அவனால் அந்த இடத்த விட்டு வெளியவே போக முடியல. இங்கே இப்படி நடக்குதுன்னா இன்னொரு பக்கம் அந்த ரைட்டரும் அவள் வீட்டில் ஏதோ ஒரு பேய் இருக்கிறத பார்த்துடுறா. பயந்து போய் வெளியே போகலான்னு கதவை திறக்க ட்ரை பண்ணுறா. பட் திறக்க முடியல. டோர் கண்ணாடியெல்லாம் உடைக்கிறா. பட் என்ன பண்ணியும் அவளால் அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியல. ஒரு பக்கம் ரைட்டர் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டோட வாசல்லையே அந்த ஸ்கூல் பையன் நான் வீட்டுக்கு போகணும்னு கத்திட்டு இருக்கான். இதோட இந்த சீனை கட் பண்ணுறாங்க. அந்த ஒயிட் ட்ரெஸ் சூட்கேஸ் லேடி வந்து லைட் ஷாப்புக்கு போகிறா. அவள் சூட்கேஸ்லேருந்து பிளட் வடிகிறத நமக்கு காட்டுறாங்க. அவள் போன கொஞ்ச நேரத்தில் ரெயின் கோட் போட்டுட்டு ஒருத்தர் ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகுறாரு. அவர்கிட்ட ஷாப் ஓனர் என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன் நான் போலீஸ்னு சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோட கட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வியூஸ் போச்சுன்னா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை முடிஞ்சால் நெக்ஸ்ட் 3rd எபிசோடோட பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.